நம்ம தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படிப்பட்ட ஆக்டர்னா கொடுக்குற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க டேரக்டருக்கு வந்துட்டு குட்னு ஆக்சுவலா சொல்ல மாட்டாங்க எந்த டேரக்டரும். ஷார்ட் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. So, அதே மாதிரி எந்தெந்த டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை? எல்லா டேரக்டர்ஸும் தான். டாப் 5 சொல்லுங்க. டாப் 5 எனக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் இப்போ ஆப்வியஸ்லி பண்றது இல்ல, பட் ரொம்ப கம்மியா தான் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்னா அவரோட படம்லாம் ரொம்ப பார்த்து ஆஹா எப்படா பண்றாரு. அண்ட் சங்கர் சாரும் ரொம்ப ஆசை. ஸோ அவரோட கேஸ்டிங் கால் வந்தோடனே குடுன்னு ஓட்டேன். ஆப்வியஸ்லி எல்லாம் மணிரத்னம் சார் எல்லா டேரக்டர்ஸும் தான். ஸோ ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் கத்துக்கலாம்னு தான். நம்ம ஃபியூச்சர்ல பெருசா டைரக்ஷன்லாம் பண்ண போறது இல்ல, இருந்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஆக்டிங்கும் அது யூஸ் ஆகும் டைரக்ஷன். ஸோ ஓகே. சோ தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை? மலையாளம் படம், ஆப்வியஸ்லி மலையாள படம்லாம் பார்க்கும்போது எனக்கு மலையாளம் வராது. அது கொஞ்சமா நானும் படம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேனே தவிர மலையாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மலையாளம் தெலுங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.